நாம் வடகரிலாம் செய்யும்போது ஒரு சில டைம் நமக்கு தண்ணியாக வந்துடும். வடகரி நம்மளுக்கு திக்காக வேணும்னு நினச்சி பண்ணுவோம், ஆனால் தண்ணியாக வந்துடும். அந்த மாதிரி டைமில் நம்ம கடலை மாவு இல்லைனா புட்டுக்கடலை மாவு அதில் கரைச்சி விடலாம். அதுவும் இல்லைனா உருளைக்கிழங்கு வந்து துருவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுருந்தா அது நல்லா வெந்துடும். நமக்கு அதில் உருளைக்கிழங்கு சேர்த்த மாதிரியே தெரியாது. நம்மளுக்கு அது தேவையான திக்னஸும் கிடைச்சிடும். வடை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா வடையை அதில் உதிர்த்து போட்டாலும் அது நம்மளுக்கு தேவையான திக்னஸ் கிடைச்சிடும். ஒரு சில டிஷ் நம்ம பண்ணும்போது தெரியாமல் உப்பு அதிகமாக சேர்த்துருவோம். அதே மாதிரி வடகரியில் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு கரைச்சி போட்டுக்கிடலாம். இல்லைனா இதே மாதிரி உருளைக்கிழங்கை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தால் அதை மசிச்சியும் சேர்த்துக்கலாம். நமக்கு திக்னஸும் கிடைக்கும், சால்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்காது, கரெக்டான அளவு வந்துடும். ஒரு சில டைம் நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்க மாட்டோம், ஆனால் வடகரி செய்யணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் பருப்பை உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அது உடனே ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வடகரி செய்கிற மாதிரி அதை செய்யலாம். டைமே இல்லை, உடனே வடகரி பண்ணி ஆகணும், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். வடகரி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பாத்திரத்துலேயே அதை ஒரு நிமிஷம் போல் வதக்கணுன்னா உடனே நமக்கு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தால் எப்படி உதிர்ந்து நல்லா கிடைக்குமோ அதே மாதிரி வெந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம வடகரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில டைம் நமக்கு உருண்டையெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு நம்ம இதை உடனே போட்டோம்னா நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும் வடகரி. வடகரி வந்து ப்ராசஸ் பெருசு மாதிரி தெரியும், ஆனால் வந்து 10 நிமிஷத்துலேயே முடியக்கூடிய ஒரு ரெசிபி இது. பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி செய்கிறது 100 கிராம் பருப்பு அளவு. அந்த அளவுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியும் அதே சைஸ் எடுத்திருக்கேன். தக்காளியும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 2 கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து சரியான அளவாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள். இதில் மிளகு சீரகம் எல்லாமே கலந்து அரைச்சிருக்கு, அதனால் இதை நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகணும், அதுக்காக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் அதுக்கடுத்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் திக்காக வேணும், அதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து ஒரு டம்ளர்னால் அது ஒரு 250 ml இருக்கும், அந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும், நமக்கு நல்லா வடகரி ரெடியாகி கிடச்சிரும். நாம் எப்போவுமே இட்லி தோசைக்கு வடகரி வச்சு சாப்பிடுவோம், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். இனி நீங்கள் சப்பாத்தி பூரிக்கும் வடகரி வச்சு சாப்பிடலாம். அது எப்படின்னா நம்ம வடகரி இறக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி உருளைக்கிழங்கு தான், அந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். உருளைக்கிழங்கு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உதிர்த்து விட்டிங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு நமக்கு வந்து ஒரு சூப்பரான வடகரி கிடச்சிடும். அது வந்து நம்ம உருளைக்கிழங்குலாம் பூரிக்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை மட்டும் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிச்சிரும் அவங்களுக்கெல்லாம். அடுத்த தடவை நீங்கள் சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணும்போது நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் குருமா இல்லைனா கிரேவி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பொட்டேட்டோ வடகரியோ ஆட் ஆகிடும். அவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் அதில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுருணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு போடும்போது அப்புறம் காரமே இல்லாமல் போயிடும். அதுக்காக நீங்கள் உருளைக்கிழங்கு போட போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வடகரியை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இதோடு முடிச்சுக்கிறேன். எனக்கு வடகரி ஆர்டர் வரும்போதெல்லாம் நான் பருப்பு ஊற வச்சுருக்க மாட்டேன்,
பருப்பு அரைச்சி வேக வைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் நான் அவங்களுக்கு வடகறி பண்ணி கொடுத்துருவேன். வடகறி மட்டும் இல்லை, நான் நிறைய ரெசிபி வந்து இதே மாதிரி தான் குயிக்காக எப்படி பண்ணணும்னு நான் முதல்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு. இப்போலாம் குயிக்காக அவங்க கேட்ட உடனே அது என்ன ரெசிபியாக இருந்தாலும் டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றேன். அந்த சீக்ரெட்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.